ஹே கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வெப் டெவலப்பர்னா என்னது, லைக் அவங்க ரோல் என்னவா இருக்கும் ஐடி ஃபீல்டில், எப்படி வந்து ஒரு வெப் டெவலப்பர் ஆகலாம், அதுக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவை, என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்குது, ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கம்ப்ளீட்லி ஃபார் பிகினர்ஸ். ஏன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கில் செட் பற்றிலாம். ஸோ வந்து கம்ப்ளீட்லி ஃபார் பிகினர்ஸ் தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக வெப் டெவலப்பர் என்ன, டிசைனர் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தென் வந்து என்ன டுட்டோரியல்லாம் படிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லைக் சேனல்லே ஆல்ரெடி HTML டுட்டோரியல் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ என்ன மாதிரி நம்ம படிக்கணும், நம்ம ஒரு ஸ்கில்ஸாக படிக்கணும், எதெல்லாம் தேவை, அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக அப்படி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெப் டெவலப்பர்னா என்னது, வெப் டிசைனர்னா என்னது, அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு டிசைனர் அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த வேர்ட்லேயே இருக்குது டிசைன் அப்படின்னா வெறும் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிசைன்றது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு வெறும் ஃபோட்டோஷாப் அப்படி இருக்குது அது டிசைன்றது. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு HTML CSS யூஸ் பண்ணி பண்ணுறது தான் டிசைன். ஆக்சுவலாக வெப் டிசைன்ன்றது HTML அண்ட் CSS யூஸ் பண்ணி, இப்போ நம்ம எந்த வெப்பேஜ் நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் எண்ட் பார்ப்பீங்க. அந்த எந்த வெப்சைட் fb.com youtube.com எது போட்டாலும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்டில் பார்க்குறீங்களே, ஸோ அதுதான் அந்த டிசைன். எங்கே எது இருக்கணும், எப்படி இருக்கணும், அப்படி இந்த பட்டன்னா எப்படி இருக்கணும், எந்த கலரில் இருக்கணும், இப்போது நம்மளோட ஹெட்டிங் எந்த கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஒரு டிசைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெப் டிசைனர் வெறும் HTML CSS மட்டும் தெரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து டிசைனர் சொல்லுவாங்க. HTML CSS கொடுத்து தவிர்த்து வந்து இப்போ JavaScript ஃப்ரேம் ஒர்க், ஒரு Angular ஃப்ரேம் ஒர்க், React ஃப்ரேம் ஒர்க்லாம் தெரியுது அப்படின்னா அவங்கள வந்து டெவலப்பர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தா டெவலப்பருக்கு போயிடலாம். நம்ம ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் அப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டு பிரிச்சிருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ், பேக் அண்ட் டெவலப்பர்ஸ். அந்த வெப் டெவலப்பருக்குள்ளேயே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட், இந்த ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் சேர்த்து பண்ணால் அவங்க வந்து ஃபுல் ஸ்டாக் அப்படி சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு இப்படி டிஃப்ரென்ஷியேட், அது அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, அந்த என்ன ஸ்கில்ஸ் தேவை, அது எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம், ரியல் டைமில் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் எண்டில் வந்து உங்களுக்கு வெறும் HTML CSS இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட டிசைனர் மட்டும் தான் சொல்லுவாங்க, அந்த கேட்டகரி வந்துருவாங்களா. ஸோ அதை தவிர்த்து டெவலப்பரும் சொல்லுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந்து HTML CSS மட்டும் படிக்காமல் அதுக்கடுத்து JavaScript இல்லைனா Angular மாதிரி படித்து வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்றத என்ன பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு சைட்டில் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் என்னெல்லாம் பார்க்குறோமோ, இப்போ நீங்கள் ஒரு fb.com போங்க, நான் அங்கே ஆல்ரெடி காட்டியிருந்தேன். ஸோ இந்த fb.com போயிட்டு நீங்கள் அங்கே பார்க்குற விஷயம் எல்லாமே ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ அது எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ FBக்குள்ளே இப்போ போயிட்டு, ஸோ நான் சிம்பிளாக புரிஞ்சுக்காக FB வச்சு சொல்கிறேன். இந்த FB இங்கே போயிட்டு நம்ம வந்து இப்படி ஒரு போஸ்ட் போகிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த போஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீன் பார்க்குறோம் இல்லையா, இந்த ஸ்க்ரீன் எல்லாமே வந்து HTML CSS வச்சு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்க உங்கள் கண்ணில் தெரிய விஷயம் எல்லாமே வந்து HTML CSS மட்டும்தான். ஆக்சுவலாக பெரிய பெரிய கம்பெனிஸ் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க தான், பட் நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோ தான். ஸோ பேசிக்காக HTML CSS யூஸ் பண்ணுவாங்க, அது தவிர்த்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பட் பேசிக்காக HTML CSS யூஸ் பண்ணி ஒரு டிசைன் பண்ணிட்டாங்க, இது எங்கே வரணும், நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் எங்கே வரணும் அப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து HTML CSS புரிஞ்சுக்கிட்டோமா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த போஸ்ட் பாக்ஸில் போயிட்டு நான் வந்து ஒரு டைப் பண்ணி ஒரு போஸ்ட் போட போகிறேன். ஸோ வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் நம்ம போடலாம்னு வச்சுக்கோங்க, டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு போஸ்ட் போட போகிறேன். டைப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த பட்டனை, போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்குது அப்படின்னா அந்த பட்டன் கிளிக் பண்ணுறப்போ வந்து ஒரு ஆக்ஷன் நடக்குது இல்லையா. ஸோ இங்கே என்ன டைப் ஆகிருக்கோ, ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் எல்லாமே வந்து இதெல்லாம் HTML தான். இந்த இதில் HTML என்ன டைப் பண்ணியிருக்கோ அதை எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி வாங்குது உள்ள. ஸோ அந்த டேட்டா டைப் பண்ணதெல்லாம் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து JavaScript. ஸோ HTML CSS வந்து இது வரைக்கும் நம்ம வெறுமே என்ன பண்ணோம், ஸ்டாட்டிக்கான விஷயம் தான் பண்ணணும். இப்போ டைனமிக்காக நான் என்ன வேணால் டைப் பண்ணுவேன், டைப் பண்ணுறத வாங்கிக்கணும். ஆக்சுவலாக ஒரு பட்டன் கிளிக் அப்போ ஒரு ஆக்ஷன் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி பட்டன் கிளிக் அப்போ ஒரு ஆக்ஷன் நடக்கணும். அதே மாதிரி லைக் கொடுக்குறப்போ ஒரு ஆக்ஷன் நடக்குது. அங்கே ஆக்ஷன் நடக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ஷன் நடக்கிற ஃப்ரண்ட் எண்டில் நடக்கிற ஆக்ஷன் எல்லாமே வந்து JavaScriptனு சிம்பிளாக சொல்லலாம். இந்த JavaScript நிறைய ஃப்ரேம் ஒர்க் வந்துருச்சு இப்போது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Angular, React, Vue.js அப்படி நிறைய இருக்குது இன்னும். ஸோ ஃபேமஸாக இது 3 தான். மோஸ்ட்லி நீங்கள் 2 தெரிஞ்சால் போதும், Angular, React தான். ஸோ அதை நீங்கள் வந்து அது கிளப் பண்ணி நீங்கள் அதை ரெண்டுத்தையும் JavaScriptக்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ எங்கெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அதெல்லாம் HTML CSS, பட் எங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் நடக்குதோ அதெல்லாம் வந்து JavaScript, டைனமிக்காக நடக்கிற இடம்லாம். ஸோ இது ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் இது. ஸோ ஓகே, இப்போ வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டுட்டேன். இப்போ இந்த போஸ்ட் போட்டுட்டேன், இப்போ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வாங்கிடுச்சு. இது ஒரு இடத்துல போய் சேவ் பண்ணி வைக்கணும் இல்லைனா. இப்போ நான் சேவ் பண்ணி வச்சா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி காட்டணும், இப்போ நான் போஸ்ட் பண்ணுறது என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் எல்லாருக்கும் காட்டணும் அந்த போஸ்ட் கரெக்டாக. ஸோ அதுக்கு தான் என்ன ஆகும், இந்த ஃப்ரண்ட் எண்டில் JavaScript வாங்கிடுச்சு இல்லையா நம்மக்கிட்டேருந்து. ஃப்ரண்ட் வந்து மட்டும் வச்சுக்காம நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வருக்கு அனுப்புகிறோம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்றது ஒரு விண்டோஸாக இருக்கலாம், நம்ம ப்ரௌசராக இருக்கலாம், இல்லை மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கலாம். அது எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். நம்ம வந்து மோஸ்ட்லி வெப் அப்ளிகேஷன் பார்க்குறோம் இல்லையா. ஸோ நம்ம மொபைலில் லைக் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போது. ஸோ நீங்கள் மொபைல் ப்ரௌசர் இல்லைனா டேப்லெட் இல்லைனா உங்களோட PC அந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுற அப்ளிகேஷனில் வாங்கின டேட்டாவை, ஃப்ரண்ட் எண்டில் வச்சிருக்கிற டேட்டாவை நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ சர்வருக்கு அனுப்புகிறோம்.
ஸோ சர்வருக்கு அனுப்பி என்ன பண்ண போகிறேன், சர்வரில் சேவ் பண்ணால் தானே நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியும் இப்போ என்னோட டேட்டாவை. அதே மாதிரி நானுமே பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாச்சும் ஒரு லைக் நான் வந்து இப்போ வந்து ஒரு மொபைல் யூஸ் பண்ணி நான் டேட்டா போஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நான் சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறப்பையும் எனக்கு அதே டேட்டா அங்கே அப்படியே இருக்கும் சேவ் ஆகி. என்னோட ப்ரொஃபைல் இருக்கும், என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட் எல்லாமே மெயின்டைன் ஆகும் இல்லையா. அங்கே வந்து ஒரு ஜாவா, பைத்தான் இல்லை நோட்.js இதுதான் ஃபேமஸ் ஆனது இப்போலாம். PHP இல்லை .NET, C# இருக்குது. ஸோ இது ஏதாவது ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அது ஏதாவது ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து மேஜராக ஒர்க் பண்ணுறது வந்து நான் ஜாவாவில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சர்வரில் இப்போ என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஃப்ரண்ட்லேருந்து வர டேட்டாவை ஜாவா யூஸ் பண்ணி நான் வாங்குவேன். ஸோ இங்கே போஸ்ட் பண்ணாங்க இல்லையா, யார் போஸ்ட் பண்ணால், அவங்களோட ஐடி என்ன, அதெல்லாம் நமக்கு வந்து ஃப்ரண்ட்லேருந்து அனுப்பிச்சிருப்பாங்க. அதை நான் வாங்கி சர்வரில் வச்சுருப்போம் இல்லையா. சர்வர்ன்றது பிஸ்னஸ் லாஜிக்குன்னு சொல்லலாம். ஸோ நான் அதை வாங்கி ப்ராசஸ் பண்ணி ஓகே டேட்டா இருக்குப்பா, டேட்டா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து இப்போ சேவ் பண்ணுற லாஜிக் எழுதுவாங்களே கோடிங்கில், இதை எங்கே சேவ் பண்ணலாம், எங்கே போய் கொண்டு போய் இதை வந்து பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஜாவாவில் அந்த லாஜிக் எழுதி அதை கொண்டு போய் ஒரு டேட்டா பேஸில் போடணும். இப்போது ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்குற லாஜிக் எழுதுவாங்க. இப்போது ஃப்ரண்ட் வாங்குவாங்க, இது ஃப்ரண்ட் கொடுக்கும், பேக் எண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, பேக் எண்டில் வந்து வாங்குறாங்க, ஜாவா இல்லை பைத்தான் நோட்.js மூலிமா வாங்குறத போய் நம்ம பத்திரமா சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ அதை கொண்டு போய் நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸை சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ டேட்டா பேஸ் என்னெல்லாம் இருக்குது, MySQL, MongoDB நிறைய இருக்குது அதுவும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்ல, இது ஒரு ப்ராசஸ் தான் இது. ஸோ இப்படி ஃப்ரண்ட்லேருந்து சர்வருக்கு வந்து டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகுது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்தா தான் வந்து ஃபுல் ஸ்டாக். இது ஒட்டுமொத்தமாக சேர்த்தா தான் ஒரு வெப் அப்ளிகேஷன். ஸோ பெரிய வெப் அப்ளிகேஷனுக்கு இது எல்லாமே இருக்கும். சிம்பிள் வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் HTML CSS வச்சு ஒரு சைட்லாம் பண்ணலாம், ஸ்டாட்டிக் சைட்லாம் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டா இன்வால்வ் ஆகுது இல்லையா. இப்போ ஃபேஸ்புக்கில் எவ்வளோ டேட்டா இருக்குது, அந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன் Gmail இருக்கட்டும், ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரி டேட்டா யூஸ் பண்ணுதோ, உங்கள் காலேஜ் சைட்டாக இருக்கட்டும், காலேஜ் சைட்டில் வந்து ஸ்டூடெண்ட் லாகின் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணுறப்போ ஃப்ரண்ட் எண்டில் வாங்கி ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா நான் என்ன பண்ணுறேன், வாங்கிட்டேன், இப்போ வந்து சர்வருக்கு கொடு அப்படின்னு சொல்கிறேன். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எனக்கு சர்வருக்கு கொடுக்கும். அங்கே சர்வரில் வந்து நான் வந்து ஜாவாவோ இல்லை பைத்தானோ யூஸ் பண்ணி ஓகே யார் லாகின் பண்ணியிருக்கா அவங்க டேட்டாவை வாங்கி இது கரெக்டான கிரெடென்ஷியல்ஸா, டேட்டா பேஸில் இருக்கா, இந்த யூஸரோட டேட்டா வந்து டேட்டா பேஸில் இருக்கான்னு பார்ப்பேன். இருக்குது அப்படின்னா ஓகே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஜாவாவோ பைத்தான் மூலிமா சொல்லிடுவேன். சொல்லி ஃப்ரண்ட் எண்டுக்கு ஓகேப்பா இருக்குது லாகின் பண்ண விடுன்னு சொல்லிடுவேன். அது லாகின் ஆகி உள்ளே போகும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக்கோட டிஃப்ரென்ஸ். ஸோ இது நம்ம ஏன் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML டுட்டோரியல் நம்ம இதை ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ HTML படித்தாவே நமக்கு என்ன வேலை கிடைக்கும், ஸோ எனக்கு வந்து ஒரு HTML மட்டும் படித்தா போதுமான்றதுக்கு இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி HTML வந்து எல்லா இதுலையும் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ HTML வந்து ஒரு ரொம்பவே பேசிக்கான விஷயம், ரொம்ப 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 பேசிக்கான விஷயம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல் ப்ராசஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிக்காக HTML வந்து ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும். அது எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க ஓவர் த டைம் ஆஃப் த டைம். அது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது ஆக்சுவலாக. அதனால் HTML மேண்டட்டரி படிக்கிறது கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். அது என்ன நடக்குதுன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ப்ரௌசரில் எந்த வெப்சைட்டோ வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அது HTML தான் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது நமக்கு புரிகிறப்போ அது நல்லாயிருக்கும். ஸோ HTML CSS வந்து ரொம்பவே பேசிக். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டே போதும், நான் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஆகணுன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா HTML CSS கூட சேர்த்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் படிப்பாங்க. ஜாவாஸ்கிரிப்ட் இப்போ ஃப்ரேம் ஒர்க்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் இல்லை ரியாக்ட்லாம் இருக்குது. ஸோ அதை ஏதாச்சும் ஒன்று படிப்பாங்க. ஸோ இது படித்தாவே போதும், அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக இருப்பாங்க. இது மாதிரி இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 lakhலேருந்து 10 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஆவரேஜாக ஒரு கம்பெனியில் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களோட ஸ்கில் அதே மாதிரி அந்த பர்டிகுலர் தான் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, அதில் எவ்வளோ நாலேஜ் இருக்குது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக, அதை பொறுத்து தான் நீங்கள் இன்டர்வியூ அதை பொறுத்தும் இன்டர்வியூ கிளியர் பண்ணுறத பொறுத்து தான் உங்களுக்கு சேலரி. ஸோ அரௌண்ட் ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6 lakhலேருந்து 10 lakh ரேஞ்சில் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ். ஸோ அடுத்து நம்ம பேக் எண்ட் டெவலப்பருக்கு வரலாம். ஸோ பேக் எண்ட் டெவலப்பர் அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஜாவா, பைத்தான், நோட் அது மாதிரி இப்போ வந்து இருக்குது. ஸோ அதில் ஒரு 3 years இருந்தாலும் இதே மாதிரி வந்து அதில் ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது நல்ல சேலரி இருக்குது. ஃப்ரண்ட் எண்டோட சம்டைம்ஸ் சில டைம்ஸ் வந்து கொஞ்சம் பேக் எண்ட் டெவலப்பருக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் சேலரியில் அதிகமாக இருக்க மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன தெரிஞ்சிருக்கணும், டேட்டா பேஸ் தெரிஞ்சிருக்கணும், ஒரு MySQLோ இல்லை ஒரு MongoDBயோ. ஸோ இதுதான் பேக் எண்ட் டெவலப்பரோட வேலை, அவங்களுக்கு இதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவலாக ரெண்டுத்துக்குமே செம்ம டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்கும் பேக் எண்டுக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து பண்ணுறாங்க சில பேர். இப்போ ஃப்ரண்ட் எண்டும் தெரியும், பேக் எண்டும் தெரியும். அதாவது ஒரு ஃப்ரண்ட் எண்டில் HTML CSS வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ரொம்ப பேஸ் அது. ஸோ அது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டெவலப்பர்னாவே, அப்படி மாதிரி ஆயிடுச்சு இப்போ HTML CSS. ஸோ அது கூட சேர்ந்து மற்றலாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிடுவாங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேலரி இன்னுமே நல்லா நிறைய இருக்கும், ஏன்னா அவங்க எல்லாமே தெரியுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ வெப் டெவலப்பரோட ஸ்கோப்பும் ஃபியூச்சரில் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோட ஸ்கோப்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம அதெல்லாம் தனியாக வேறு ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதை பற்றி வேணால் பாருங்கள்.
ஸோ ஐடி ஃபீல்ட்ஸில் இன்னும் நிறைய ரோல்ஸ் இருக்குது. வெப் டெவலப்பர் தவிர்த்து நிறைய இருக்குது. அதை பற்றி நம்மளே இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஆக்சுவலாக நான் என்ன சொல்லுவேன்னா, லேர்ன் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் போகிறது வந்து நான் எப்பயுமே பெட்டர்னு சொல்லுவேன். அதை தவிர்த்து நீங்கள் ஸ்கோப்லாம் அப்புறமா கூட பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய விஷயத்துக்கு வந்து ஸ்கோப் நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம சேனலில் வந்து இப்போ நம்ம HTML டியூட்டோரியல் போட்டிருக்கோம். ஸோ HTML CSS போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நம்ம வந்து ஒரு மோஸ்ட்லி ஆங்குலர் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஆங்குலர் டியூட்டோரியல் போடுவோம். ஸோ அது ஃபுல்லாகவே பார்த்துட்டா வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ஆகலாம். ஸோ அது தவிர்த்து வந்து ஜாவா டியூட்டோரியல் வரப்போது, ஜாவா வரப்போ சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ ஆல்ரெடி வந்திருக்கலாம், மேபி வந்துருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஜாவா இல்லை பைத்தானில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் ஆகலாம். வித் MySQL and MongoDB ஆகிட்டு அப்படி ஆகலாம். நீங்கள் எல்லாமே சேர்த்து பார்த்து நீங்கள் ஃபுல் ஸ்டாக்காக கூட ஆகலாம். ஸோ ஆனால் எப்பயுமே என்னென்னா, நான் சொல்கிற ஒரே விஷயம் வந்து ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ண ஒரு விஷயத்த. ஸோ நம்ம டியூட்டோரியல் எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். ரொம்ப தியரி போட்டு சும்மா ஜஸ்ட் லைக் தட்லாம் இருக்காது. கூடவே சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணி ப்ராக்டிக்கலாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ, பை.